Hi guys, welcome to Possible. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா vscode ஒரு பேசிக் செட்டப்ஸ் வித் டாப் 5 எக்ஸ்டென்ஷன் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை கம்மி பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம இரண்டு பெனிஃபிட்ஸ் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் மூணுமே ஃப்ரீயாக கற்றுக்கலாம் தமிழ் லாங்குவேஜில் வித் ப்ராஜெக்ட்ஸோட அதோட ஃப்ரீ சோர்ஸ் கோடோட. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே விசுவல் ஸ்டுடியோ கோடு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கோட் ரைட் பண்ணணும்னா ஒரு கோட் எடிட்டர் வேணும். அந்த கோட் எடிட்டர்லேயே பெஸ்ட்டான ஒரு கோட் எடிட்டர் விசுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன், செட்டப் எப்படின்ட்டு. ஸோ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். தட்ஸ் இட். ஸோ அதுக்கடுத்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பேசிக்காக பார்ப்போம். மேலே ஃபைல், எடிட், செலெக்ஷன், வியூ, கோ, ரன், டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணுறதெல்லாம் போடுறது. ஸோ இது என்னதுன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ராஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணி அதில் ஃபோல்டரில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்றது காட்டுது. அண்ட் திஸ் இஸ் சர்ச். நீங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ராஜெக்ட் ஃபைலில் என்னென்ன ஃபைல் இருக்கோ அதை சர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது வந்து சோர்ஸ் கண்ட்ரோல். இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக், அப்புறமா போகிறேன். இது வந்து ரன் அண்ட் டீபக். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை ரன் அண்ட் டீபக் பண்ணிக்கலாம். மெயின்லி பைத்தான், ஜாவாக்கு யூஸ் ஆகும். இதுதான் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். நம்ம ஒர்க் ஃப்ளோவை கம்மி பண்ணுறதுக்காகவே இதை கொடுத்துருக்காங்க விஎஸ் கோடில், மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஸோ கீழே இருக்கிறது அக்கௌண்ட்ஸ், அதுக்கடுத்து செட்டிங்ஸில் நிறையா நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கமாண்ட் பேலட் இருக்குது, செட்டிங்ஸ் நிறையா இது இருக்குது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துடலாம், அதுக்கடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு 4-5 இது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, நீங்கள் ஆட்டோ சேவ்ன்றதை எல்லாருமே ஆஃபில் வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஆஃப்டர் டிலேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கோட் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிலே எடுத்து அதுவே தானே சேவ் ஆயிரும். நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை, ஒவ்வொரு டைம் கண்ட்ரோலர்ஸ்லாம் அனுப்ப தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து ஃபாண்ட் சைஸ் 14 15 மாதிரிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேர்ட் வ்ராப்னு இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ட் வ்ராப்னா என்ன, நீங்கள் ஒரு பெரிய லைன் ஆஃப் கோடிங் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்க்ரீனை தாண்டி ரைட் சைடு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். அப்படி போகக்கூடாது, எனக்கு பிரேக் ஆகி கொஞ்சம் கீழே வரணும், அந்த ஸ்க்ரீனுக்குள்ளேயே வரணுன்றதுக்காக வேர்ட் வ்ராப். ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் தாண்டி போயிடுச்சுன்னா பிரேக் ஆகி கீழே அடுத்த லைன் வந்துடுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நல்ல நல்ல இது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கமாண்ட் பேலட்ன்றது டிரைவர் ஆன் த சீட் மாதிரி. நீங்கள் இங்கே என்ன சர்ச் பண்ணாலும் வந்துடும். கூகுள் மாதிரி, கூகுள் ஃபார் விஎஸ் கோட். ஸோ கீபோர்டுன்னு செட் பண்ணிங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்துடும். ஸோ இங்கே எக்கச்சக்கமான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தீம்னு டைப் பண்ணிங்கன்னா தீம் வந்துடும். கலர் தீம், ஃபைல் ஐக்கான் தீம்னு எக்கச்சக்கமாக வந்துடும். அண்டு டீபக் இருக்குது, பைத்தான் டீபக்கிங் இருக்குது. டீபக்கிங் விஎஸ் கோடில் பெஸ்ட்டு டீபக்கிங் தான். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் கலர் தீமை பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ கலர் தீம், ஃபைல் ஐக்கான் தீம் அண்ட் சம் மோர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டுலாம். ஸோ ஃபஸ்ட் கலர் தீம்னா நீங்கள் இந்த தீம் இருக்குங்களே. ஸோ எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான தீம் வேறு ஒன்றும் இல்லை, விசுவல் ஸ்டுடியோ கோடோட டிஃபால்ட்டாக இருக்குங்க. ஏன்னா மற்றதெல்லாம் பாருங்களேன், மோனோகாய், இது ரெட்டு, இதெல்லாம் பார்க்க பயங்கரமாக கண்ணுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குது. லைட் பக்கம்லாம் போயிடாதீங்க. ஸோ டிஃபால்ட்டே இருக்கிறது பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எதை பிடிச்சிச்சோ அது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாமா, ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காகவே நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ரீசெண்ட்லி வச்சுருக்கேன். ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். நான் விஎஸ் கோட் பேசிக் செட்டப் தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணால் அந்த ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிட்டு அதை நேம் கொடுத்துருங்க. இப்போ index.html எந்த எக்ஸ்டென்ஷனோ .html .py .java லாலா நிறையா இருக்குது. ஸோ .html இங்கே பாருங்கள், இதோட கலர் தீம் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஐக்கான் தீம் பற்றி சொல்லலாம். அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைல் எந்த எக்ஸ்டென்ஷன்றது ஐக்கான் தீமில் நல்லா பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஐக்கான் தீம் போயிட்டு செட்டின்ற இதை ஆன் பண்ணிக்கோங்க. செட்டின்றது ஸோ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹெச்டிஎம்எலுக்கு அந்த ஹெச்டிஎம்எலோட சிம்பிள் வருது. சிஎஸ்எஸ்னால் சிஎஸ்எஸோட சிம்பிள். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், ஏன்னா நம்ம எந்த எக்ஸ்டென்ஷனில் ஃபைல் யூஸ் பண்ணுறோன்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஎஸ் கோடோட ஃபீச்சர். நம்பர் 1 எமட். அதாவது நீங்கள்
எமர்ட்டுன்றது என்னென்னா நீங்கள் HTML நிறையா டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சில சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் இப்போ நான் எக்ஸ்பிளனேட்டரி போட்டு என்டர் கொடுத்தோன்னே இவ்வளோ பெரிய ஒரு சிம்பிள் HTML டாக்குமெண்ட் மொபைல் ரெஸ்பான்சிவ் டாக்குமெண்ட்டே ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு காரணம் எமர்ட் தான். எமர்ட் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. விசுவல் ஸ்டுடியோ கோடோட டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய எமர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி எமர்ட் ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ div டாட் கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். div கிளாஸ் ஈக்குவல் தான் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி ஐடிக்கு div ஹேஷ்டேக் போட்டு என்ன ஐடிக்கு என்ன நேம் கொடுக்கணும், இப்போ நேம்னு கொடுத்துட்டேன் என்டர் கொடுத்தா போதும் div id ஈக்குவல் டு நேம். இதெல்லாம் எமர்ட்டோட ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். VSCodeலேயே தனியாக இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். சூப்பரான ஃபீச்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு இன்புட் டைப் ஓப்பன் பண்ணிட்டு டைப் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த சஜஷன்லாம் வருதுல்ல, இந்த சஜஷனோட நேம் என்னென்னா இன்டெலிஜென்ஸ். அதாவது அதுவே சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ எது கரெக்டாக இருக்கும்ன்றத சஜஷன் பண்ணுது. இப்போ இன்புட் டைப்பாக இருக்கட்டும், யூஎல் எல்ஐயாக இருக்கட்டும், யூஎல் டேக் எல்ஐ டேக்காக இருக்கட்டும், வேறு என்ன இன்புட் டைப்பை தவிர பட்டன் கிளாஸ் சப்மிட்டாக அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுக்கு இது வந்து சஜஷன் காட்டும். ஸோ இன்டெலிஜென்ஸ் ரொம்ப யூஸ். அண்ட் மூணாவது ஆட்டோ க்ளோஸ் டேக். நீங்கள் டிவ்வை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ளோஸ் டேக் போடுறதுக்கு முன்னாடி அதோட க்ளோஸ் டேக் அதுவே க்ரியேட் ஆகிக்கும். இப்போ நான் டிவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு டேக் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் VSCodeல. ஸோ பேசிக் செட்டப்லாம் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து டாப் 5 எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. இந்த 5 எக்ஸ்டென்ஷன் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை சிம்பிளாக்கிடும், நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப கம்மி பண்ணிடும்னு சொல்லிடுவேன். ஓகே, நான் இப்போதைக்கு இதில் உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி காட்டுவேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன் இதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த 5 இதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர். அதாவது நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த வெப் டெவலப்மெண்ட் வந்து ஹோஸ்ட் ஆகிடும். அண்ட் சின்ன இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலும் HTML ஒரு டேகை தூக்கினா கூட தானாக நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. தானாக அது ரிஃப்ரெஷ் ஆகி அதுவே வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ க்ரோம்லேயோ இல்லை நீங்கள் டிஃபால்ட் ப்ரௌசர்லேயோ லைவ் சர்வர் வெப் டெவலப்பருக்கு முக்கியமான ஒரு மஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எல்லோரும் இதை டவுன்லோட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரிட்டியர்ன்றது ஒரு ஃபார்மேட்டர். அதாவது நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில லைனுக்கு மேலே போயிட்டிங்கன்னா, இல்லைனா ஒரு HTML இது போயிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இல்லாமல் ஃபார்மேட்டே இல்லாமல் எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிட்டியரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோ ஃபார்மேட் பண்ணிக்கணும் கரெக்டாக. இந்த டிவ் இப்போ 2வது டிவ் கீழே தான் 3வது டிவ் வந்து இத்தனை ஸ்பேஸ் கடுத்து இருக்குன்ற மாதிரி அதுவே ஆட்டோ ஃபார்மேட் பண்ணிக்கும். கோட் ஃபார்மேட்டு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்டு பைத்தான் ஜாவா எல்லா லாங்குவேஜுக்குமே யூஸ் பண்ணலாம். மெயின்லி ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ப்ரிட்டியர். ஸோ வெப் டெவலப்பராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராக்கெட் பேர் கலரைசர். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம், கேர்லி ப்ராக்கெட்டு விதவிதமான ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். எந்த ப்ராக்கெட் எந்த இதுக்குன்னே தெரியாமல் நான் குழம்பி அதுலேயே ஒரு 2 hours வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ப்ராக்கெட் பேர் கலரைசர் எதுக்குன்னா, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் அது ஒரு கலரில் இருக்கும். அதோட இதுவும் ஒரே கலர் எல்லோ கலரில் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே பாருங்கள், ஃபங்க்ஷனோட இந்த வயலட்டும் இந்த வயலட்டும் இருக்கும். ஸோ இஃப் கண்டிஷனில் ஓப்பன் பண்ண கேர்லி ப்ராக்கெட் எப்படி இருக்குது, ஒரே கலரில் இருக்குது. இதே மாதிரி ஃபார் கண்டிஷன் ஒரே கலரில் இருக்கும். ஸோ இந்த கலரில் இருக்க இதை தான் நம்ம போடல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணி அதை நம்ம போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைவ் ஷேர். அதாவது நீங்கள் பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, காலேஜ் ப்ராஜெக்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைவ் ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கேருந்தே உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டு கிட்டு உங்களோட எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுக்குறீங்க அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இங்கேருந்தே உங்கள் லேப்பில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லைவ் ஷேர் மூலிமா நீங்களும் அவங்களோட இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா லைவ் ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தே பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5வது நம்ம பார்க்க போகிறது கோட் ஸ்பெல் செக்கர். அதாவது நம்மளுக்கு எல்லா ஸ்பெல்லிங்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் தப்பாக கொடுத்துட்டோன்னா கோட் ஸ்பெல் செக்கர் என்ன பண்ணுன்னா, ஃபங்க்ஷன் நேம் தப்பாக இருக்கே அப்படின்னு. இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து மொபைலுக்கே ஸ்பெல்லிங்காக MOBALன்னு கொடுத்துட்டேன்னா கோட் ஸ்பெல் செக்கர் இல்லை மொபைலோட ஸ்பெல்லிங் இதுதான் மேலே காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே போதும், அதுவே தானே ஆட்டோ கரெக்டாக இருக்கும்.
இந்த 5 எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்டென்ஷன். யாராக இருந்தாலும் வெப் டெவலப்பராக இருந்தாலும் சரி, ஆப் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பைத்தான் டெவலப்பராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 5 எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தானுக்கும் நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் போகிறேன், ஒவ்வொரு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்ஷன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குட் பாய் மை டியர் ஃபெல்லோ கோடர்ஸ். Let's get